நதிநீரின் இந்திய தரப்பு பயன்பாட்டு அளவை அதிகரிக்க கீழ்கண்ட எந்த கால்வாயின் நீளத்தை நீட்டிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரன்பீர் கால்வாய். ஸோ ரன்பீர் கால்வாய் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. அதாவது இந்த செனாப் நதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நீரை பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய நீர் பாசனத்துக்காக ரன்பீர் கால்வாய் மூலமாக அந்த நீரானது போகுது. ஸோ ஒரு ஒப்பந்தம் நம்ம பார்த்துருப்போம். 1960ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. உலக வங்கியுடைய மத்தியஸ்தம் மூலமாக தான் இந்த ஒப்பந்தமானது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கையொப்பமாயிருக்கு. அதுல ஒரு 3 நதி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வசம் இருக்கு, பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. இன்னொரு 3 நதி வந்து இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. இதுல அதிகமா பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் மூலமா யாரு பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானுக்கு தான் அதிகமான நீரானது அவங்களுக்கு கிடைக்குது, இந்தியாவுக்கு கம்மியா தான் கிடைக்குது. நம்மளை விட டபுள் மடங்கு அவங்களுக்கு நீர் கிடைக்குது. ஸோ இந்த நிலையில இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க இப்போ ரீசெண்டா. அதாவது இப்போ பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்திருப்பாங்க இல்லையா, ஏப்ரல் 22ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இந்தியா ஒரு முக்கியமான 5 முடிவுகளை அறிவிச்சிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இந்த நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா நிறுத்தி வைத்ததை அடுத்து செனாப் நதி மீது முழு கட்டுப்பாட்டை கொண்டிருப்பது வந்து பாகிஸ்தான் தான். இப்போ அந்த செனாப் நதி மூலமாக நம்ம இந்தியா வந்து பயன்படுத்துறாங்களே நீரோட அளவு அதை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தான் அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுட்டோம் இல்லையா, அதனால நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால செனாப் நதியிலேருந்து அதிகமான நீரை வந்து பாகிஸ்தான் தான் யூஸ் பண்ணுது. ஆனால் அந்த நீரோட பயன்பாடு நம்ம இந்தியா தரப்புல பயன்படுத்தக்கூடிய நீரோட அளவை இன்க்ரீஸ் பண்ற வகையில், அதிகரிக்கும் வகையில் இப்போ ரன்பீர் கால்வாயோட நீளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க, அதிகரிக்கிறதுக்கு பயன்பாட்டு அளவு. நீங்க ரன்பீர் கால்வாயோட நீளம் பாத்தீங்கன்னா இப்போ 120 கிலோமீட்டர் அளவுக்கு நீட்டிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தொடங்குறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா செனாப் நதியிலேருந்து கால்வாய் மூலமா நீரை கொண்டு ஜம்மு அப்புறம் ஆர்எஸ்புரால உள்ள பகுதிகளுக்கு பாத்தீங்கன்னா உள்ள விளைச்சல் நிலங்களுக்கு வழங்குது இந்த ரன்தீப் கால்வாய். அந்த ரன்தீப் கால்வாய் வந்து செனாப் நதியிலிருந்து நீரை பெற்று வருது. 1960ல ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஒப்பந்தப்படி சிந்து நதியில பாத்தீங்கன்னா கிழக்கு ஆறுகளான ராவி, பியாஸ், அடுத்து சட்லஜ், இந்த 3 நதிகளோட கட்டுப்பாடை இந்தியா கொண்டிருக்கு, இந்தியா கட்டுப்பாட்டுல இருக்கு. மீதமுள்ள 3 நதி, அதாவது முக்கிய பிரதான நதியான சிந்து, அப்புறம் ஜீலம், அப்புறம் செனாப், இந்த 3 நதிகளோட கட்டுப்பாடை வந்து பாகிஸ்தான் கொண்டிருக்கு. அப்போ செனாப் மூலமாக அதிகமான நீரை யாரு பெறா? பாகிஸ்தான் தான் பெறுது. இப்போ என்ன முடிவு பண்ணிருக்காங்க, இந்த ஒப்பந்தத்தை தான் இப்போ நிறுத்தி வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ அதை எடுத்து செனாப்லேருந்து நம்ம நீர் பெறுவதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக ரன்தீப் கால்வாயோட நீளத்தை 120 கிலோமீட்டர் அளவுக்கு நீட்டிக்க போறாங்க. ஸோ அதன் மூலமாக அதிகமான நீரை பெற்று விவசாயத்தை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நீராற்றல் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறாங்களே, அந்த மின்சாரத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற காரணங்களுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க.